வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, குடமிளகா போட்டு ஒரு குழம்பு பண்ண போறோம். அப்புறம் வெண்டைக்காய் காரக்கறி, பீன்ஸு கேரட் தேங்காய் போட்டால் கறி பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் குடமிளகா குழம்புக்கு வறுத்து அரைச்சிக்கணும். வறுத்துக்கிறதுக்கு இந்த பக்கம் கடாயை வச்சிருக்கேன். ஸோ நம்ம வறுத்துக்க வேண்டிய சாமானை முதல்ல வறுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் காயட்டும். கடாயில் எப்பயும் போல் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பெருங்காயம், வரமிளகா முதல்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா, ஒரு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இது கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அந்த சூட்லேயே வறுபட்டுரும். ஸோ ஆஃப் பண்ணிடுவோம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். குழம்புக்கு வறுத்தது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் பேனில் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம். அது நல்லா காஞ்சிட்டு கடுகு, வெந்தயம், ஒரே ஒரு பீஸ் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகா கொஞ்சமாக வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் குடமிளகா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருந்தேன். இது வெண்டைக்காய் கறி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான உப்பு, வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் குடமிளகா வதங்கிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ணுவோம், வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா குழம்புக்கு, அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, வறுத்தது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பவுடரா. குடமிளகாயும் வதங்கிடுச்சு. நம்ம பொடியை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி விட்டுடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நம்மளுடைய குடமிளகா குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு. ஸோ இது எடுத்து ஓரமா வச்சிருவோம். நாம அடுத்தது கேரட், பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி தான் நம்ம பண்ண போறோம். பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். காயட்டும். இந்த பக்கம் எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். பாருங்க, வெண்டைக்காய் நல்லா வெந்துடுது. இப்போ இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலாக அரிசி மாவும் தூவிடலாம். அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரத்தி வச்சிருங்க. ரோஸ்ட் ஆயிடும். ஒட்டாம தனித்தனியா வரும். அப்படியே பரத்தி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் காரத்துக்கு நான் பீன்ஸ் கேரட் கறி தான் பண்ண போறேன். கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வரமிளகா மட்டும் தான் தாளிக்க போறோம். நீங்க வேணா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், வரமிளகாவும் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல். அப்படி இல்ல கறிப்பொடி இருந்ததுன்னா கறிப்பொடி யூஸ் பண்ணலாம். இல்ல ரெட் சில்லி பவுடர் மட்டும் கூட போட்டு பண்ணலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை,
கட் பண்ண பீன்ஸ் கேரட் சேர்த்துருவோம். இது கூடவே வந்து உப்பு, இதுக்கு தேவையான உப்பு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வச்சிரும் சிம்ல வச்சிருக்கேன். அது பீன்ஸும் கேரட்டும் வெந்திருக்கும் பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதுல தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து பீன்ஸ் கேரட் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் நான் வந்து அரிசி மாவு போட்டதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா தனித்தனியாக வந்துட்டா. இப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஆனால் நான் வந்து இதுக்குமே வந்து இப்படி விட்டால் காரக்கறி, வெண்டைக்காய் காரக்கறி. இப்போ நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன், அதனால தேங்காய் போட்டால் கறியாக மாற போகுது. அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருவோம். இந்த மாதிரி குழம்புக்கு, அதாவது குடமிளகா குழம்புக்கு தேங்காய் போட்ட கறியெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து நிக்கிலுக்கு பிடிக்கும். அதுக்காக நான் வந்து இன்னைக்கு தேங்காயே சேர்த்துட்டேன். வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போனான், இதில் கொஞ்சம் தேங்காய் போடுமா, நல்லாயிருக்கும், காரக்கறி தான் எப்போ பார்த்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால இப்போ வந்து தேங்காய் சேர்த்துட்டேன். ஸோ நம்மளுடைய சமையல் வந்து ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். குடமிளகா குழம்பு, அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, வெண்டைக்காய் வந்து தேங்காய் போட்ட கறி. அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குடமிளகாய்க்கு நான் வறுத்த சாமான்லாம் அதே மாதிரி வறுத்து அரைச்சி பாருங்கள். குடமிளகா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாயும் போட்டுக்கலாம், வெண்டைக்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட். குடமிளகாய்க்குன்னு ஒரு தனி வாசனை இருக்குமா, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து போன வாரம் ஒரு கெட் டுகெதர் போயிட்டு வந்தேன். அதில் வந்து செஃப் தாமு சார், அப்புறம் செஃப் தீனா, ரேவதி அம்மா, மல்லிகா மேடம், ஸ்ரீபாலா, அப்புறம் ஷைனி, அப்புறம் அவங்க மில்லட் ரொம்ப நல்லா சமைப்பாங்க கிருஷ்ணகுமாரி மேடம் அவங்க, அதுக்கப்புறம் என் கூட வந்து ஜெயா டிவியில் ஒர்க் பண்ண ஆங்கர் இளவேனில். ஸோ இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி நிறைய பேர் வந்திருந்தோம். நிறைய பேர் மீட் பண்ணோம். அதை ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதனால இப்போ அந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. Selfie queen, Channa. Happy New Year. Merry Christmas. Hey, one more time. Sita, come on. Hey, no. Selfie. Hi. Hello. கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துருவோம் வாங்க. இப்போ வந்து குட்டி குட்டியாக ஒரு போண்டா தான் பண்ண போகிறேன். அடை மாவும் தோசை மாவும் மிச்சம் இருந்தது. ஸோ மிச்சம் இருக்கிற மாவை வந்து மிக்ஸ் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு மிக்ஸ்டோம். நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாசனை பிடிச்சா பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து சோம்பு. இப்போது உப்பு வந்து இருக்கும், தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும், அடை மாவுலேயும் உப்பு இருக்குமா. ஸோ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா அரிசி மாவை நம்ம கலந்துக்கலாம். அதுவும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவை கலந்துக்கலாம். இப்போ அரிசி மாவு கலந்துக்கலாம். இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். குட்டி குட்டியாக உருட்டி போண்டா மாதிரியும் போடலாம், அப்படி இல்லைன்னா அப்படி கிள்ளி போடுவோம்ல குணுக்கு மாதிரி, கிள்ளு போண்டா எப்படி வேணாலும் சொல்லலாம்.
இப்போ எனக்கு எந்த மாதிரி சௌரியமா இருக்கும் அந்த மாதிரி நான் போட போறேன். நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். அடுத்த இடும் வந்து போட்டேன் நான் வெந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காஃபியோ டீயோ அது கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். ஈஸி ஸ்நாக்ஸ், அதாவது மாவு மிச்சம் இருந்ததுன்னா நம்ம வந்து தோசை மாவோ இட்லி மாவோ மிச்சம் இருந்தா கூட இது மாதிரி பண்ணலாம். இப்போ அடை மாவு தோசை மாவு 2 மிச்சம் இருக்கிறதுனால அப்படி பண்ணியிருக்கேன். அடை மாவுல மட்டும் கூட பண்ணலாம். ஸோ மாவு மிச்சம் இருந்தா டக்குன்னு ஈஸியா பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அந்த குடமிளகா குழம்பு வந்து வறுத்து அரைச்சி நான் பண்ணேன். அந்த அதே மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த குழம்பும் நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பிரச்சனை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸும் மாவு மிச்சம் இருந்தா நீங்க கடலை மாவு, அதாவது இட்லி மாவு மிச்சம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு குழுக்கு டக்குன்னு பண்ணிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.